உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே அப்சர்வ் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லாத்தையும் முதல்ல முழுமையாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கவனிப்பீங்க. வாழ்க்கையில என்ன நடக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது, நம்ம இனிமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்களானது ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதை எல்லாமே முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்லவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுமைக்கும் ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. வாழ்க்கையை ஒரு தொலைதூரத்தில் இருந்தே பார்த்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மற்ற நபர்கள் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முழுமைக்கும் இறங்க மாட்டீங்க. முழுமைக்கும் இறங்காமல் சில விஷயங்களை மட்டுமே தாங்க ஏற்றுக்கொள்வீங்க. நீங்க எப்பொழுதுமே சூழ்நிலையை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சூழ்நிலைகளை முதலில் அறிந்து கொள்வீங்க. அறிந்து கொண்டு அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தீர்வு செய்து முழுமைக்கும் வாழ்க்கையில அடுத்து எப்படி நம்ம மாற்றணும் என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உணர்ச்சிகரமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தில் நம்ம முழுமைக்கும் இறங்கணும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இனிமேல் நம்ம என்ன பண்ணுனா வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல் ஒரே ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் அதே போல் ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உறைந்து போய் நிற்பீங்க. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்கிற மாதிரியான மனக்கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நபரோ இல்லைனா ஒரு உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க பிரிந்து போயிருப்பாங்க. அதற்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு முடிவானது கிடைக்க ஆரம்பித்து விடும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க யாரிடமும் ஷேர் பண்ணாத சில விஷயங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே இது தெரியவே தெரியாதுங்க. யாருக்குமே இதனை தெரியாமல் அமைதியாக மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதனால இது உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சைடானது நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், உணர்ச்சி தன்மையாக இருக்கலாம், யாருக்கும் காட்டாத சில விஷயங்களாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் மறைத்து வைத்த சில விஷயங்கள் என்றுதான் கூற வேண்டும். அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது, யாருக்கும் நான் இதுவரைக்கும் கூறியது இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும். நீங்கள் அதனை மறைத்து வைத்து விட்டோம், அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் வரவில்லை என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனை பார்த்ததுமே உங்களுடைய மனது தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஒரு நேரத்துல பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் நீங்க செய்யும் பொழுது எல்லாமே உங்களுக்கு நன்றாகத்தான் இருந்திருக்கும். இதையும் மற்றவங்ககிட்ட கூறாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் செய்வதும் உங்களுக்கு அது நன்மைகளைத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். போக போக அது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ளேயே இருந்து அது உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் வெளியில் சொல்ல முடியாத சில அனுபவங்களை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில உண்மைகளாக நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரே ஒரு துரோகம் தாங்க அது உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமா உடைத்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை உண்மையாக எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க மீது எல்லா விதமான நம்பிக்கையும் வைத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள உடைந்து போயிருக்கும். அந்த துரோகம் வெளியில் பெரிதளவில் தெரியாமல் இருந்தாலும் அது உங்களை ஆழமாக பாதித்திருக்கும். ஆனால் அதை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது யாருக்கும் இதெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள அது மிகப்பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அது உங்களை வளர விடுவதை தடுத்து நிறுத்தியிருக்கும். நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில சில விஷயங்களை கவனிக்காம சில முயற்சிகளை எடுத்து விட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தவறாகத்தான் போகிறது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே போல இனிமே என்ன பண்ணினாலும் நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம பகுத்தாய்ந்து தான் அந்த ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக மாறி இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், யாரெல்லாம் நம்ம நம்ப வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய நம்பிக்கை யாரால் உடைந்து போனது என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
நீங்கள் ஒரு துரோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. ஒரு துரோகத்தால் நீங்கள் எவ்வளவோ மனதிற்குள் எவ்வளவோ வலிகளையும் நீங்கள் சுமந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் தெளிவு என்பது இல்லாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு காரணம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான முடிவுகளுக்கும் ஒரு தெளிவான சில விஷயங்களை இனிமேல் நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வழியாக இருந்தாலும் ஆனாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தின் சில திசைகளை உங்களுக்கு எப்படி போகணும் எந்த திசைகளை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற மாதிரியான சில வழிகளை உங்களுக்கு உருவாக்கியும் கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க நம்பிக்கை என்பதை கவனமாக வையுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இதற்கப்புறம் யாரையுமே நம்பாமலே போய்விடுவீங்க. எனவே நம்பிக்கை என்பதை கவனமாக வைத்து நம்புங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்தில் புதிய புதிய திசைகளானது புதிய புதிய முடிவுகளானது நீங்க எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதையவே உங்களுடைய வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலையே அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒரு பாதை இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அதே போல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் நிச்சயமாக மாறுவாங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு நிறைய ஒரு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஒரு புதிய வாய்ப்புகளும் ஒரு புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க சில அனுபவங்களாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பிளான் பண்ணாத ஒரு வாய்ப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்கான சில விஷயங்களை தேடி கொடுத்தாலும் இனிமேல் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அது இனிமேல் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது என்பதை நிச்சயமாக உங்களுக்கு அதை உருவாக்கவும் செய்யுங்க. நீங்கள் இனிமேல் உருவாக்கக்கூடிய எல்லா விதமான கிரியேட்டிவிட்டியான ஐடியாக்களும் உங்களுக்கு வெற்றியில் போய் தாங்க முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவோ விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்திருப்பீங்க. அதெல்லாம் தோல்வியை மட்டுமே தாங்க அடைந்திருக்கும். ஆனால் நீங்கள் சமீபத்தில் ஆரம்பித்த ஒரே ஒரு விஷயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகப்படும். ஆனால் அதில் இன்னமும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி என்பது அதிகமாக வேண்டும். மக்கள்கள் அனைவருமே கவரும்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இப்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவதற்கான வாய்ப்பாகவும் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே அது உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே நீங்க கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். நீங்கள் நம்பி ஏமாந்தது போதும். இனிமே யாரையும் நம்பி ஏமாறாமல் உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அப்பொழுதுதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் என்பது இல்லாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பிளான் பண்ணாத ஒரு வாய்ப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்கான சில விஷயங்களை தேடி கொடுத்தாலும் இனிமேல் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அது இனிமேல் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது என்பதை நிச்சயமாக உங்களுக்கு அது உருவாக்கவும் செய்யுங்க. நீங்கள் இனிமேல் உருவாக்கக்கூடிய எல்லா விதமான கிரியேட்டிவிட்டியான ஐடியாக்களும் உங்களுக்கு வெற்றியில் போய் தாங்க முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவோ விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்திருப்பீங்க. அதெல்லாம் தோல்வியை மட்டுமே தாங்க அடைந்திருக்கும். ஆனால் நீங்கள் சமீபத்தில் ஆரம்பித்த ஒரே ஒரு விஷயம் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகப்படும். ஆனால் அதுல இன்னமும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி என்பது அதிகமாக வேண்டும். மக்கள்கள் அனைவருமே கவரும்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இப்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவதற்கான வாய்ப்பாகவும் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே அது உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு
நிலைமைக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. எனவே நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். நீங்கள் நம்பி ஏமாந்தது போதும், இனிமே யாரையும் நம்பி ஏமாறாமல் உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.